மாற்றம் ஒன்றே மாறாதது. வணக்கம் சென்னை. சுதந்திர போராட்ட தலைவர்கள் முதல் சினிமா நட்சத்திரங்கள் வரை 1947க்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் பெரிய மாற்றங்களை பார்த்திருக்கிறது. இந்த பயணம் எப்படி நடந்தது தெரியுமா? ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா? இந்த கேள்வி புதுசில்ல. 1947 முதல் இதே ஸ்டோரி ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. மக்கள் தான் அரசியலை மாற்றுறாங்களா? ஆனா யார் அந்த மாற்றத்தை லீட் பண்றாங்க? தமிழ்நாட்டில் அது காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டு தான் இருக்கு. ஃப்ரீடம்க்கு முன்னாடி அரசியல் ஒரு பவர் கேம் இல்லைங்க, அது ஒரு போராட்டம். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தான் பிறகு அரசியலில் வந்தவர்கள். அவர்கள் நோக்கம் என்ன? நாட்டை விடுவிக்கணும், மக்கள் சேவை செய்யணும். அதனால்தான் அரசியல் தியாகம், நேர்மை, சேவை அடிப்படையில் இருந்தது. அந்த காலத்தில் அரசியல் வந்தவர்கள் பவருக்காக இல்லைங்க, நாட்டுக்காக வந்தவர்கள். அந்த காலத்து அரசியல் ஒரு ப்ரொஃபஷன் அல்ல, ஒரு பொறுப்பு. இப்போ பாலிடிக்ஸ்ல பவர் முக்கியம்னு நினைக்கிறோமா? ஆனா ஒரு காலத்துல அது சாக்ரிஃபைஸ் ஆயிருந்துச்சு. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மாதிரி நம்ம லீடர்ஸ் இப்ப இருக்காங்களா? இப்ப இருக்க லீடர்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் போல தியாக உள்ளத்தோட இருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃப்ரீடம்னு கமெண்ட் பண்ணுங்க. இது தொடக்கம் மட்டும்தான். அடுத்த பாகத்தில் தான் பெரிய மாற்றம் வருகிறது. பார்ட் 2 மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.